அவர்களுக்கும் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த இந்த சமரத்திற்கு என்னை அழைத்த டாக்டர் ஜெயசீலன் அவர்களுக்கும் சந்தோஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இதுபோல ஒரு சந்தர்ப்பம் இதுவரைக்கும் கிடைக்கல. பொங்கல் உரிமையில நான் போராடும் போது எப்படி இருந்தனோ, இப்ப சார் இதுக்கு முன்னாடி பேசினாரு, மற்ற சக்திகளால அடிமையாகி உட்காந்துருக்காங்க. நான் அதை விட மோசமான நிலைமையில நான் உட்காந்துருக்கேன். ஏன்னா எனக்கே தெரியல, இல்ல நான் தாழ்த்தப்பட்ட பெண்ணுனாலேயோ இல்ல நான் தமிழ் ஆனதுனாலயோ என்னை ஒதுக்குனாங்கன்னு எனக்கு இதுவரைக்கும் எதுவுமே புரியல. மக்களுக்கு வேண்டி, பாவப்பட்ட மக்களுக்கு வேண்டி போராட வந்த என்னோட நிலைமை அதை அனுபவிச்சாதான் அந்த கொடுமை ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். தனியா எல்லாரும் எடுத்து மேனேஜ்மெண்ட்டையும் கம்பெனியும் கவர்மெண்ட்டையும் எடுத்து போராட வந்த நானு இப்ப எந்த நிலைமையில இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு பொண்ணு போராட்டத்துக்கு வந்தா இந்த நிலைமைக்கு தள்ளப்படுவான்றதுக்கு உதாரணம் இந்த கோமதி தான். நான் எனக்கு அரசியல் கட்சி யாரும் எனக்கு சீட்டு கொடுக்கல, எலெக்ஷன்ல நிக்க சொல்லி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நானு. என்னால எனக்கு இந்த பொம்பளை என்ன நம்பிதான் பொம்பளை உரிமையில நிறைய பேர் வந்தாங்க. அந்த பொம்பளை உரிமையில வந்தவங்களுக்கும் என்ன ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்களுக்கும் பாவப்பட்ட மக்களுக்கும் எடை இல்லாதவங்களுக்கும் சம்பள பிரச்சனைக்கும் போனஸுக்கு வேண்டி வந்தவங்க தான் மூணாறுல உள்ள தோட்டம் தொழிலாளிகள். ஆனா எங்க பிரச்சனை எதுவுமே முடிவுக்கு வரல. எங்க சமரத்தை உடைக்கிறதுக்கு வேண்டி 301 ரூபாய் சம்பளம் கொடுத்து அதோட நிப்பாட்டி வச்சுட்டாங்க. யூடிஎஃப் கவர்மெண்ட் நல்ல பேக்கேஜ் எல்லாம் தரேனாங்க, எதுவுமே தரல. ஏன்னா எல்லாரும் இதை நல்லா தெரிவிக்கணும். எதுனால எங்க சமரம் போச்சுன்னா எங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாம ஆயிடுச்சு. ஒரு கூட்டம் காசை பார்த்து போயிடுச்சு, ஒரு கூட்டம் பதவியை பார்த்து போயிடுச்சு. அந்த நிலைமையில இருக்கும்போது கூட்டம் குறைய குறைய இவங்க கூட்டத்தை எப்படியாவது ஒழிச்சிடலாம்னு சொல்லி எல்லாரும் தீர்மானம் பண்ணி எங்களை இல்லாமலே ஆக்கி விட்டுட்டாங்க. சரி, நம்மளதான் இல்லாம ஆக்கினாங்க. இன்னும் ஒரு பொம்பளை உரிமை என்னை விட்டுட்டு தான் பொம்பளை உரிமை எடுக்கிறாங்க. அது எதனால இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியல. அரசியல்வாதிகள் கம்பெனியை எதிர்க்கிற ஒரே சக்தி மூணாறுல கோமதிக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த தைரியம் யாருக்குமே கிடையாது. ஏன்னா நான் இந்த போராட்டத்துக்கு வந்து என் வாழ்க்கையை இழந்துட்டேன். நான் பிறந்த ஊரையும் விட்டுட்டு இப்ப தனி மரமா வந்து நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பொம்பளை, ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில உள்ள பொம்பளை தொழிலாளிகளுக்கு வேண்டி பாவப்பட்டவங்களுக்கு வேண்டி போராட்டத்துல வந்தா என்ன நிலைமையில கை கொடுக்க கூட ஆதரவு இல்லாம இருக்கேன். கூட்டம் கூட்டமா வந்து பணம் கொடுத்தாங்க, ஒருத்தட்டு கூட காசு வாங்கல. நானும் வாங்கல, என் கூட்டத்துல இருந்தவங்களே நான் வாங்க விடல. இதை தீர்மானம் பண்ணி இவளும் வாங்க மாட்டான், நம்மளையும் வாங்க விட மாட்டான்னு என்னை அப்படியே புறந்தள்ளிட்டாங்க. இன்னைக்கு நான் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியாத நிலைமையில கதிகலங்கி போய் நிக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்ல நான் இங்க வரல. மக்களுக்காக என்னால என்ன முடியுமோ, எனக்கு இப்ப 38 வயசு ஆகுது.